நில்லு. மேம் மேம் ப்ளீஸ். திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு சுத்தற கண்ணை பார்த்த உடனே பயந்துட்டியா? எத்தனை பேரோட செயினை திருடி இருக்கடா? இனிமே லாக்கப்லயே திருடலாம். போடா, இவங்கள வண்டியை ஏத்துங்க. வாடா உள்ள போடா. ஏறு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பூரா நீ தான் இருக்க. சூப்பர் லேடி காப் செயின் ஸ்நாச்சிங்க பிடிச்சிட்டாங்கன்னு. டெல்லி சேஃப் பிகாஸ் ஆஃப் ஷெஃபாலி. இந்த ஊர்ல ஹீரோ வர்ஷிப் பண்றதுக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. என்ன எல்லாரும் பாராட்டுறது உனக்கு பிடிக்கல போல இருக்கு. அப்படிலாம் இல்ல. ஐ அம் ஆஸ்கிங் ஃபார் யூ. பாய் மா. பாய் கண்ணா. பத்ரம். பாய் பா. பாய். வாவ், அம்மாவோட போட்டோ. வாவ் மாம், நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அப்படியா? ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்ல, எங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. உன்னோட எக்ஸாம் மார்க்ஸ் பார்த்தா நாங்கெல்லாம் டிப்ரெஸ் ஆயிடுவோம். என்ன அக்கா, நீ டாப்பரா வேணா இருக்கலாம், ஆனா பார்த்துட்டே இரு, நானும் அம்மா மாதிரி ஒரு நாள் கூலான இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன். அப்படிதானம்மா? ரைட். ஏய், நீ அம்மா மாதிரி தான் ஆகணுமா? அதான் அக்கா இருக்காளே உங்க அம்மா மாதிரியே. நான் அம்மா மாதிரிலாம் கண்டிப்பா இல்ல. நான் எப்பவும் என் ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுவேன். நான் யாரையும் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் அம்மா மாதிரி. என்னாச்சு? என்ன பியூஷ், இந்த கேண்டீன் ஃபுட் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல் ஃபுட்டை விட ரொம்ப மோசமா இருக்கு. அப்படியா? உனக்கு மட்டும் தான் இப்படி இருக்க போல. நிறைய பேர் இங்கே தான் டெய்லி சாப்பிட்றாங்க. அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க நிறைய பேரு அதான் இருக்கே, ஈயு கொசு எல்லாம் இங்கே தானே டெய்லி சாப்பிடுது. இவ்வளோ கேவலமா யாரும் காமெடி பண்ண மாட்டாங்க. கேவலமானதுலாம் ஒன்றும் இல்லை. டேபிள் விட்டு எழுந்துருங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு வேற எங்கேயாவது போய் உட்காரு. அந்த டேபிள் எங்களோடது. திஷா இங்கே பாரு, எழுந்துருவா, நம்ம போகலாம். இல்ல நீ இரு. நாங்க எதுக்கு போகணும்? ஸ்டூடெண்டோட லீடருங்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், ரவுடித்தனம் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? ஏ மச்சான், அவகிட்ட கொஞ்சம் சொல்ற. பொண்ணுன்றதுனால பேசிட்டு இருக்க, இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா என்ன பண்ணுவ? சொல்லு. பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமா ஆயிடுச்சா உனக்கு? என்ன ரொம்ப ஓவரா பேசுற? முடிஞ்சா என்ன ஜெயிச்சு காமி. இதுதான் என்னோட சேலஞ்ச். சேலஞ்சா? யார் அதிகமா பச்சை மிளகாய் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்க. ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா இனிமே எப்பவுமே இந்த கேண்டீன் பக்கம் நான் வரமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றேன். அதே நீ தோத்துட்டேன்னா இந்த கேண்டீன் பக்கமே வரக்கூடாது. ஒத்துக்கிறியா? என்னடாது? என்னப்பா பயப்படுறியா? நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். சேலஞ்ச் அக்செப்டட். ரெடி கைஸ்? 1 2 3 கோ. உன்னால முடியும். சாப்பிடு. கமான் மச்சான், உன்னால முடியும். டேய் என்னாச்சு? டேய் டேய் என்னடா ஆச்சு? தண்ணி. தண்ணி குடி. வா 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 வா, முதல்ல இங்க போலாம். வா சீக்கிரம் வா. நீ பண்ண வேலைக்காக இன்னைக்கு அவனை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர வச்சிட்டியேமா. சாரிப்பா. ஆனா சாரி சொல்லாத. நீ தெரிஞ்சுதானே பண்ண. சரியாதான் பண்ணிருக்க. வேணான்னு சொல்றது முதல்ல விடுங்க. எப்ப எதுக்கு அவளை புகழறீங்க? இப்படி பசங்களை எதிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறியா? கேட்டுக்கோமா, உங்க அம்மா சரியாதான் சொல்றா. அப்ப நீ இன்னொரு முறை இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வைக்காத. குலாப் ஜாமுன் இல்ல ஸ்வீட் மாதிரி வை. அப்பா நீங்க இருக்கீங்களே, நீங்க தான் பெஸ்ட் அப்பா. சிரிங்க, நல்லா சிரிங்க. பாத்துக்கிட்டே இருங்க. இந்த ஃப்ரீடமே உங்களுக்கு தலைவலியை கொண்டு வர போகுது. மேடம், இந்த பேப்பர்ஸ்ல கொஞ்சம் சைன் போடுங்களேன். சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவேன். 1 செகண்ட். ஹலோ, என்ன கோலா காட் கிட்டியா? நான் உடனே வரேன்.
மேடம் பிரிட்ஜுன்னு ஒருத்தன் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். அந்த டெட் பாடியை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சொல்லு யாதவ். மேடம் நம்ம நினச்சது கரெக்ட் மேடம். 2 நாளைக்கு முன்னாடி 2 சிஸ்டர்ஸ் மிஸ்ஸிங்னு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு மேடம். அவங்க ஹைட்டு பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே மேட்ச் ஆகுது மேடம். ஐடென்டிஃபை பண்ண பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க. போஸ்ட்மார்ட்டம் யார் பண்றாங்க? டாக்டர் ஷெகாவத். சாரி டாக்டர், நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. விக்டிம்ஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இந்த பொண்ணுடைய வயசு 21லேருந்து 26க்குள்ள இருக்கும். அந்த பொண்ணுக்கு 16லேருந்து 20. பாடி பாழாயிருச்சா? ஆமாம், செத்து போய் 10 நாளுக்கு மேலே ஆகுது மேடம். டெத் எப்படி நடந்தது? இங்க பாருங்க, ஐ எம் ரியலி சாரி ஃபார் யோர் லாஸ். நான் என்ன நினைச்சனோ அதே நடந்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜுக்கு அனுப்பினா இங்க கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்பா அப்படிலாம் ஏய் வாய் முடி. உன்னை எவ்வளவு நம்பினேன் நானு. உன்னோட சேர்த்து தங்கச்சியை நாசம் பண்ணிட்டு இருக்க. அங்கிள் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இவனால ஸ்டடியா இப்போ நிக்க கூட முடியல. இந்த மாதிரி ஆளுங்க கூட தான் சுத்திட்டு இருக்கியா? 2 பேரும் மரியாதை கிளம்பி வாங்க. வாங்கன்றல. இனிமே வெளியில யார் கூட நீங்க பழக கூடாது. இன்னும் திமிரடி உனக்கு. அப்பா உங்களால என்ன அடிக்க முடியும், ஆனா தடுக்க முடியாது. எனக்கு இந்த வீட்டை விட்டு போயிடலாமான்னு இருக்கு. எனக்கு ஃப்ரீடமே கிடையாது. அக்கா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நிஷாவும் திஷா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டா. மேடம், என் பசங்க அப்படி இருக்க மாட்டாங்க. பியூஷும் கரணும் சேர்ந்து என் பசங்களை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வேற யார் பண்ணிருப்பாங்க? பியூஷ் அப்புறம் கரண் கூட தான் 2 பேரும் போனாங்க. அவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க. இந்த பியூஷ் கரண் அவங்க ஃபோன் நம்பர்ஸ் அட்ரஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லு யாதவ். மேடம் அவங்க 2 பேரோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்களேன். சரி, நான் அங்கதான் போறேன். நீ நிஷா திஷா ஃப்ரெண்ட்ஸோட பேசு. இந்த காலத்து பசங்க அம்மா அப்பாவை விட ஃப்ரெண்ட்ஸோட தான் நிறைய பேசுவாங்க. ஓகே மேடம். மேடம் நீங்கள் அனாவசியமாக என்னோட பசங்க மேலே சந்தேகப்படுறீங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்க, அதுவும் ரொம்ப இன்னசென்ட். சரி, உங்க இன்னோசன்ட் பசங்க எங்க? உங்களுக்கு அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை போல இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இங்க பாருங்க, அந்த பசங்களுக்கு நடந்ததை பார்க்கும்போது எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. எங்கள் வீட்டு பசங்களையும் தான் காணோம். அது உங்களுக்கு தெரியலையா? என்ன சொன்னீங்க? காண போயிருக்காங்களா இல்ல ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? நீங்கள் என்ன வளர்றீங்க? அவங்கள எதுக்கு நாங்கள் ஒளிச்சு வைக்கணும்? என்னால புரிஞ்சுக்க முடியும் உங்க பசங்களை பத்தி டென்ஷனா இருக்கீங்க. இது நேச்சுரல் தான், நார்மல் தான். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கள காப்பாத்தணுங்கிற முயற்சியை நீங்க எடுக்காதீங்க. அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க இன்னோசன்ட் பசங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. மேடம், இவங்க 2 பேரும் என்னமோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. ஏஷும் அப்புறம் கரணை பத்தி. தந்தைமார்கள் எப்பவுமே துருத்ராஷ்டர் மாதிரி யோசிப்பாங்க. பசங்க பண்ற தப்ப அவங்க கண்ணுக்கு தெரியாது. நாம இப்ப எந்த நடவடிக்கை எடுக்கணும்னாலும் நமக்கு ப்ரூஃப் தேவை. ரிதீஷ் அப்புறம் விவேக் இவங்க பியூஷும் கரண் நால ஃப்ரெண்டு மேடம். 2 பேரையும் கூட்டு வந்தாச்சு மேடம். மேடம் உண்மையாகவே அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். அட, நான் உங்களை எதுவும் கேட்கலையே. என்ன யாதவ், பசங்களை ரொம்ப பயமுறுத்திட்டியா? பாத்தியா அவங்க எவ்வளவு இன்னோசென்ட்டா இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இவனுங்க 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மேடம் சொல்றது? காலேஜில் இருக்கிறத விட லோட்டஸ் லாட்ஜில் சாருங்க அதிகமாக இருப்பாங்க. எஸ், லோட்டஸ் லாட்ஜ். நாம லாஸ்ட் மந்த் ரைட் பண்ணோம்ல, ட்ரக் ரிலேட்டட். சரி சொல்லுங்க, உங்க பேர் என்ன? விவேக். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற விவேக்? இன்ஜினியரிங். இங்க பாரு விவேக், எனக்கு புரியுது நீ கெட்டவனா இருந்திருக்க மாட்ட. ஆனா உன்னோட நட்பு தான் சரியில்லை. இங்க பாரு, ட்ரக் ரைட் கேஸ்ல உன் பேர் வந்துச்சுன்னா உன்னோட ஃபியூச்சர் மொத்தமா பாழாயிடும். உனக்கு அப்படி நடக்கணுமா? யாதவ், இவரை பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு போ.
நான் விவேக் கூட பேசணும். வாடா லோட்டஸ் லாட்ஜுக்கு போலாம். எந்திரி. வாடா வாடா. மண்டையும் விவேக், இங்க பாருப்பா, முழுசா சொல்லிடு. பியூஷ் கரண் எங்க? உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த விஷயத்த நீ சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல நீ உங்க வீட்டுக்கு போயிடலாம். இது லாஸ்ட் லொகேஷன். இங்க இருந்து தான் பியூஷ் விவேக் கூட பேசினான். ஐ எம் ஷியோர். எனக்கு தெரிஞ்சு பியூஷ் இங்க தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும். ஒரு வேலை பண்ணுங்க, 2 சர்ச் டீமா டிவைட் பண்ணி 2 பேரையும் கண்காணிங்க. கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் ஒரு நிமிஷம். இந்த இவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்களா? பார்த்துருக்கேன். அப்படியே எங்க? ரூம் நம்பர் 102. உள்ள உட்காந்து குடிச்சதெல்லாம் போதும். வா சார். ஏய் போடா. ஏய் எங்கடா போற? ஏய் வா இங்க. வாடா மயூர வா. வா. தப்பு பண்ணல சார். எங்க போயிட்டு இருக்க? போ. சார் அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? மேடம் உள்ள இருக்காங்க மேடம். அவன் ஃபோனை நான் செக் பண்ணதுல அதுல தீஷாவோட வீடியோ இருக்கு மேடம். எங்க காட்டு. அத கொடு. மேடம் எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். எனக்கு அடிக்கடி மேடம். மேடம் வலிக்குது மேடம். சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். மேடம் மேடம் ஒண்ணும் பண்ணலன்னா திஷா நிஷா உங்க கூட தானே வந்தாங்க. நீங்க உயிரோட இருக்கீங்க, அவங்க இறந்துட்டாங்க. உங்களை தவிர யார் கொன்னு இருக்க முடியும்? மேடம், திஷாவும் நிஷாவும் என் கூட வந்தது உண்மைதான். ஆனா அவங்க 2 பேரும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க இருந்து போயிட்டாங்கன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லு. மேடம், திஷாக்கும் நிஷாக்கும் காசுனா அவ்வளோ வெறி மேடம். அவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னா எங்க அம்மா அப்பா கிட்ட போய் காசு எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாங்க. மேடம், திஷா என்கிட்ட ஒரு நாள் சொன்னா அவ பின்னாடி நிறைய பசங்க சுத்துறாங்கன்னு. அதுல யாரோ ஒருத்தன் கூட ஓட போறேன்னு சொன்னா. அப்படி அவ சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால தான் அவளை அடிச்சிட்டேன் மேடம். ரேப் பண்ணீங்களா, மர்டர் பண்ணீங்களாடா? நாங்க எதுவும் செய்யவே இல்லை சார். அது நீங்க பண்ணலையா? அப்ப இது என்னடா? இது என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு தன் நாடகம் ஆடு என் கொடுங்க மேடம். அடி சார் 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 அடிக்காதீங்க சார். மேடம் என்னாச்சு? அவங்க 2 பேரும் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல, அவனுங்க இன்னும் ஒத்துக்கல மேடம். அவனுங்க 2 பேரும் ஜெயில போடுறதுக்கு நம்ம கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு மேடம். அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவனுங்க ரேப் பண்ணது மட்டும் இல்லாம 2 பேரை சேர்ந்து மர்டர் வேற பண்ணியிருக்கானுங்க மேடம். ஏன் மேடம் இப்போ டென்ஷனா இருக்கீங்க? ஏசிபி சார் நீங்க செஞ்ச வேலைக்கு பெருமைப்படுவார் மேடம். ஏன்னா இந்த கேஸை நீங்க ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. நாம நீ கரெக்டா தான் சொல்ற. கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா அந்த 2 பெண்களோட உயிர் போயிடுச்சு. யாதவ், இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடு. பியூஷ் கரண் மேல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண. நான் வீட்டுக்கு போறேன். ஐ எம் டூ டயர்ட். மேடம், அப்புறம் இந்த மீடியா பீப்புள்ஸ்லாம் வெளியில நிக்கிறாங்க. இன்டர்வியூ வேணுமா? டெல்லி சூப்பர் கப் ஷெஃபாலி மேடம் தன்னோட தைரியத்தை மறுபடியும் காட்டியிருக்காங்க. டபுள் மர்டர் கேஸை ரெக்கார்ட் டைம்ல ரெக்கார்ட் பண்ணி மக்களோட மனசுல நல்ல பேர் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம். வெல் டன் ஷெஃபாலி. ஐ அம் so glad. கேஸை நீங்க ரொம்ப சீக்கிரமா சால்வ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். இந்த கிரெடிட் என் டீம் மொத்தத்துக்கும் சேரும். கீப் அப் தட் குட் ஒர்க் ஷெஃபாலி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே சார். நீங்க தான் பெஸ்ட் அப்பா. ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்க எல்லா மல்டி டாஸ்கையும் செய்யணும்னா அதுக்கு அர்த்தம் 4-5 வேலையை ஒரே டைம்ல செய்யறது. வேலையை நாசம் பண்றது கிடையாது.
நான் வீட்ல இருக்கிறது கம்மின்னு நான் ஒத்துக்கிறேன். நான் வீட்ல இருக்கும்போது என்னோட கேசஸ் பத்தி யோசிக்கிறது இல்லையே. யாதவ், யாதவ் சொல்லு. மேடம் கொஞ்சம் உடனே வரீங்களா? ஒரு எமர்ஜென்சி. யாதவ் எங்க? உள்ள இருக்காங்க. மேடம், எனக்கு அந்த பொண்ணுங்களை பார்க்கும்போது ஏதோ பெருசாக நிச்சயம் நடந்திருக்கணும் தான் தோணுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன். மேடம், இது மட்டும் மீடியாவுக்கு தெரிஞ்சா போதும், நம்மளை கிழிச்சிருவானுங்க. தப்ப நாம தான் பண்ணோம். அப்ப நாம தானே ஃபேஸ் பண்ணணும். இந்த தப்பு நடக்கிறதுக்கு நான் தான் காரணம். அதனால தண்டனை எதுவா இருந்தாலும் நான் தான் ஏத்துப்பேன், வேற யாருக்கும் கிடையாது. நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? நிஷா, திஷா. சாரி மேடம், ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போயிட்டோம். நீங்க 2 பேரும் இறந்துட்டீங்கன்னு நினைச்சோம். உங்களை கொன்னவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துருக்கோம். உங்களால தான் பியூஷ் கரண் ஜெயில இருக்காங்க. அவங்க பண்ணாத குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டாங்க. மேடம், அவங்க 2 பேரும் தப்பு பண்ணிருக்காங்க. அவங்க எங்களை ரேப் பண்ணிருக்காங்க மேடம். எங்களை பசிலே சாவுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. ஆனா நீங்க 2 பேரும் அவங்கள விட்டுட்டு ஓடிட்டதா சொன்னாங்க. அவங்க கிட்ட காசு இல்லைன்னு. மேடம், அவங்க போய் சொல்றாங்க மேடம். எங்களை நல்லா பாருங்க, எங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட கிடைக்காத மாதிரி பண்ணாங்க. இத்தனை கொடுமைகளை அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அம்மா அப்பா கிட்ட ஏன் போகல? எப்படி வீட்டுக்கு போறதுன்னு நீங்களே சொல்லுங்க மேடம். இந்த மூஞ்சி வச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போறது. ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. எங்க அப்பா அம்மா இல்லாம எங்களால இருக்க முடியாது. எங்களை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க ப்ளீஸ். திஷா, திஷா, அம்மா. என் பொண்ணுங்களை மறுபடியும் எங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம். அவங்க உயிரோட வந்தது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அந்த டெட் பாடிஸ் உங்க பொண்ணுங்களது இல்லைன்னா நீங்க ஏன் எங்க பொண்ணுங்க தான் சொன்னீங்க? திஷா, நிஷா, அது மேடம், அது என்னாச்சுன்னா அந்த பொண்ணு வயசு என் பொண்ணு வயசு மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே நாங்க கஷ்டத்துல இருந்ததுனால அதனாலதான் என் ஒய்ஃப் என்ன நினைச்சான்னா அவங்க நம்ம பசங்கன்னு சொல்லிட்டா. அதனாலதான் நானும் அப்படி நினைச்சிட்டேன். யாதவ், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த 2 பொண்ணுங்களும் அதெல்லாம் ஓகே மேடம். அப்ப அந்த 2 பெண்ணுங்கள் அது யாரோடதா இருக்கும்? அந்த பாடிஸ்க்கு இறுதி சடங்கு கூட நடந்தாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? மேடம், நீங்க என்ன விளையாடுறீங்களா என்ன? பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்க என்ன தேவையில்லாத வேலைலாம் பாக்குறீங்கன்னு. என் பசங்க மேலே கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டீங்க. இப்ப அந்த 2 பொண்ணுங்களும் உயிரோட திரும்பி வந்துட்டாங்க. ஆனா என் பசங்களை மட்டும் நீங்க வெளியே விடவே இல்லை. இங்க பாருங்க, ரொம்ப ஓவரா பேசாதீங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆனா உங்க பசங்க பொண்ணுங்களை ரேப் பண்ணிருக்கானுங்க. இது போய் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த வீடியோவை பாருங்க. அட, நீங்க எது காமிச்சாலும் நம்பணுமா? தூக்கி போடுங்க அதை. நீங்க எது காமிச்சாலும் நம்பணுமா? 2 பேரும் உயிரோட இருக்காங்கன்னா அப்ப அந்த டெட் பாடி யாரோடது? டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்காம எப்படி அவங்க தான் கொலைக்காரங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க? மேடம், மேடம், சொல்லிட்டு போங்க. மேடம், போங்க 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 பிரதர், போங்க. அகத்து போங்க வா. வரும். போங்க எல்லாரும். என் கூட வா. எங்க சார்? உஸ்மான், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உன்னை மீட் பண்ண போறேன் நம்ம ரெகுலர் பிளேஸ்ல. இது உனக்கும் உன் டீமுக்கும் இன்னொரு ஃபெயிலியர். தப்பு நடந்து போச்சு சார். டிஎன்ஏ கன்ஃபார்ம் பண்ணாம கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். 1 வாரம் டைம் தரேன் உங்களுக்கு. அந்த 2 பொண்ணுங்களோட கேஸை சால்வ் பண்ணியே ஆகணும். இல்லனா உங்க டீமும் நீயோ சஸ்பென்ஷனுக்கு ரெடி ஆயிடுங்க. யாதவ் சார், இது சரியா படல.
அட்லீஸ்ட் ஷெஃபாலி மேடம் கிட்டயாவது நம்ம இதை பத்தி சொல்லி ஆகணும்ல. கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு தடவை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். நமக்கு நல்லா தெரியும், இந்த அக்கா தங்கச்சியை பார்க்கும்போது நல்ல பொண்ணுங்க இல்லைன்னு தெரியுது. அவங்களால தான் கேஸே ஓப்பன் ஆச்சு. இப்போ அவங்களாலே சால்வ் ஆக போகுது. வணக்கம் சார். வா. சரி, என்ன விஷயம் சார். இருக்கு முதல்ல அதை சொல்லு. சார், அதுக்கு 2 பொண்ணுங்களே கிடையாது, ராட்சசிங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டேய், டயலாக் சொல்லாதடா. உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சதோ முதல்ல அதை சொல்லு. போன வாரம் ஒரு பையன் அவளை அழ வச்சுட்டான்னு அவனை போட்டு அவளுங்க செம்மடி அடிச்சிருக்காங்க. மேபி அந்த பையன் உண்மையாவே அழுதுருக்கலாம் இல்லையா? இல்ல மேடம், வாரம் யார் மேலேயாச்சும் பொய் சொல்லி அவனுங்க கிட்ட இருந்து பைசாவை கறந்துருவாங்க. இல்லைன்னா அந்த பசங்களை பிளாக்மெயில் பண்ணுவாளுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்ல சார், பொண்ணுங்க எல்லாரும் முன்னாடி சாதாரணமாகவே அழுது அவங்களுக்கு வேண்டதை சாதிச்சுப்பாங்கல்ல. சாரி மேடம். சரி விடு. நீ ஒரு வேலை பண்ணு. அவங்க 2 பேரும் லாஸ்ட் 1 மந்த்தா என்ன செஞ்சாங்கன்னு மொத்த டீட்டெயில்ஸ் எடு. இப்போ நீ கிளம்பு. வேலையை சரியா முடி. சரி சார், பாய் சார். நீ பண்ணது ரொம்ப தப்பு. நீ அந்த டிஎன்ஏ மேட்சை காட்டல. தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். டிஎன்ஏ டெஸ்ட் நான் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு தெரியும்ல, சிஸ்டம் மொத்தமா பாழாயிருச்சு. மார்ச்சரியில மிஷின்ஸ் கூட வேலை செய்யல. ஒரு நாள்ல 15 தடவை எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பாடிஸை எடுத்துட்டு போங்கன்னு. நான் எங்க எடுத்துட்டு போவேன்னு சொல்லு. எப்படி? சில வாரங்கள் வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வராம இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும்? மேல இருந்து பிரஷர் வேற, சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணுன்னு. இப்ப நீ எனக்கு சொல்லு, நான் என்ன பண்ணிருக்கணும்? சிஸ்டமை ப்ளேம் பண்ணி உன்னோட தப்பை ஹைலைட் பண்ணாத. சிஸ்டம்ல ப்ராப்ளம்லாம் இருக்கும் தான், ஆனா நான் இல்லைன்னு சொல்லியே. அதனால உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ. இத பாரு, என் டியூட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் யாரையும் ப்ளேம் பண்ணல. நான் ஜஸ்ட் ரியாலிட்டியை தான் சொல்றேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்ன பத்தி யோசிக்கிறத விட வேற எதை பத்தி யோசிக்கிறேன்னு? நான் இறந்து போன அந்த பொண்ணுங்களுக்கு நீதியை வாங்கி தர முடியல. அவங்க உயிர் போயிடுச்சு. எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுதுமா. இப்போ உனக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் டேக் சம் ரெஸ்ட். மேடம், நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல காதை ஷார்ப்பா வச்சுக்கணும்னு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னோட கஸ்டமர் ஒருத்தர் சொன்னாரு, அது ஒரு டெம்போல வந்தது. அப்புறம் அதோட நம்பர் பிளேட்ல ஜிஜேன்னு ஒட்டி இருந்தது. ஆனா நம்பரை பார்க்க முடியல. ப்ராஸ்டிடியூஷன் நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெட் லைட் ஏரியால இருக்கிற நெட்வொர்க்கை நான் ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்கேன். எந்த டெம்போல இருந்து அந்த பொண்ணுங்களோட பாடி டம்ப் ஆச்சோ அது குஜராத்துக்கு சேர்ந்ததா இருக்கும். இதோ இங்க இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ப்ராஸ்டியூட்லேருந்து வந்திருக்கு. மேடம், குஜராத்ல இருந்து 2 மந்த்ஸ்க்கான மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸ் ஃபைல் எல்லாம் நான் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுங்க. நாம தேடுற அந்த 2 பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸ் இதில் நமக்கு கிடைக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நமக்கு இன்ஃபர்மேஷன் மொத்தமாக கிடைக்கிற வரைக்கும் நம்மள யாருமே வீட்டுக்கு போகவே கூடாது. அந்த பொண்ணுங்களோட பாடிஸ் எந்த கோணியில கிடைச்சதோ அதோட டீடைல்ஸ் எனக்கு வேணும். மேடம், நான் செக் பண்ணிட்டேன் மேடம். ரொம்ப நேரமா தண்ணியில இருந்து ஊர்னதுனால தான் நமக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சு. ப்ளூ கலர்ல ஏதோ எழுதி இருக்குன்னு புரியுது. இந்த லோகோவை ரெக்கவர் பண்ண சொல்லுங்க. இப்பவே பண்றேன் மேடம். வினோத், ரோஹனுக்கு சாரி சொல்லிடு ப்ளீஸ். அவனுக்கு சொல்லிடு இன்னைக்கு ராத்திரி என்னால வர முடியாதுன்னு. நீங்க டென்ஷன் ஆகாம சாப்பாட்டை முதல்ல சாப்பிடுங்க, இல்லைன்னா நான் இங்க சாப்பிட மாட்டேன். இப்போ எப்படி வீட்டுக்கு வர முடியும்? நிறைய வேலை இருக்குல்ல. உனக்கு நான் பண்ற வேலை பிடிக்கலன்னா நீ பேசாம கிளம்பு உங்க அம்மா வீட்டுக்கு. ஆனா எப்பவுமே இனிமே எனக்கு ஃபோன்லாம் பண்ணாத. மேடம், இங்க இருக்கு பாருங்க. வெரி குட். அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நாம இப்பவே வரோம்னு சொல்லு. இப்பவே பண்றேன்.
வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பாருங்க, அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல. டீடைல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியாக இருக்கு. பொண்ணுங்க இருக்காங்களே, ஸ்வேதா அப்புறம் நிம்மி, 2 பேருமே பாபரா மாதிரி தான் மேடம். 3 நாளுக்கு முன்னாடி மிஸ் ஆனாங்க, திரும்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. திரும்பியும் அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு என்னோட கான்ஸ்டபிள் சொன்னார் மேடம். அப்ப ஸ்வேதா, நிம்மி சிஸ்டர் இன் லாஸ். அதாவது நிம்மியோட அப்பா ஸ்வேதாவோட மாமா. அனுப்புன்ற பேர்ல மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வந்தது, ஆனா இந்த வாட்டி எந்த ரிப்போர்ட்டும் வரல. மிஸ்டர் அனூப், ஆமா, உங்க மருமக ஸ்வேதா இன்னும் உங்க பொண்ணு நிம்மிய பத்தி பேசணும். மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க விருப்பத்தோடு தான் போயிருக்காங்க. என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் எப்போவுமே என்கிட்ட கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் தான் சொல்லுவா. சும்மா சொல்றது மட்டும் இல்லை, அதை பற்றி தான் எப்போவுமே யோசிப்பா. நிம்மி, நிம்மி, அம்மா நிம்மி, என்னம்மா பண்ற நீ? நீங்க ஏதாவது பண்ணீங்களா செத்துருவேன். என்ன பைத்தியமா? நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நான் பைத்தியமா? நான் படிக்கணும்னு சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க. உனக்கு கல்யாணம் வேணாம்ல, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். அந்த கத்தியை தயவு செய்து கீழே போடு. சொல்றேன்ல, கீழே போடுமா. நிம்மியோடைய பிடிவாதத்தால் நான் அந்த விஷயத்தை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஸ்வேதா என் வீட்டுக்கு மருமகளாக வந்தா. மாமா இந்தாங்க சாப்பிடுங்க. அட, இது என்னம்மா இத்தனை வகையா செஞ்சிருக்க? எதுக்காகம்மா இப்படி? மாமா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்ல, அதனால தான். ஸ்வேதா, நீ மருமக இல்லை, நீ எனக்கு இன்னொரு மக. ஸ்வேதா அந்த தப்பை பண்ணுவான்னு நான் நினைக்கல. ஏன் ஸ்வேதா அப்படி என்ன பண்ணா? நிம்மியை காதலில் விழ வச்சுட்டா, அவளை மேனிப்புலேட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் 2 பேருமே அவள் லவ் பண்ணவங்க கூட ஓடிட்டாங்க. சரி, அப்படின்னா அவங்க எதுக்காக மறுபடியும் திரும்பி வந்தாங்க? அது அவங்களே கேளுங்க. எல்லாரும் என்னை கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் இன்னொரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்கள் நிம்மியையும் ஸ்வேதாவையும் பற்றி கேட்குறத பார்த்தா உங்ககிட்ட அவங்க கிடைச்சிட்டாங்களா என்ன? நாங்க இப்ப எதுவும் சொல்ல முடியாது. யாதவ், நீ ஒரு வேலை பண்ண, இவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடு. பாடி சாம்பிளோட மேட்ச் ஆகுதான்னு பாரு. அது பாடியா? அது என்னன்னு சொல்றேன், என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க, இந்த நிம்மி ஸ்வேதாவோட லவ்வர்ஸ் எங்க இருக்காங்க? ஆமா, நான் நிம்மியை லவ் பண்ணேன். அப்புறம் நான் ஸ்வேதாவை லவ் பண்ணேன், ஆனால் எங்கள் 2 பேருக்குமே அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. கல்யாணமான ஒரு பொண்ணோட உனக்கு அஃபேர் இருக்கு. அந்த வீட்டு மருமகளையும் பொண்ணையும் நீங்க 2 பேரும் கூட்டிக்கிட்டு ஓடிட்டீங்க. இப்ப பொய் சொல்றீங்க. மேடம், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த கிழவன் பேச்சை கேட்காதீங்க. அந்த ஆளோட கதையை சொன்னால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த கிழவன் எப்போவுமே ஸ்வேதாவுக்கு டார்ச்சர் கொடுப்பான், எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான். நான் உடம்புல காய்த்தெல்லாம் பார்த்தேன் மேடம். அவன் நிஜமாவே உன்னை என்னதான் பண்ணா? நீ எதுக்கு இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க? சரி வா, நான் உங்க அப்பா அம்மா வீட்லயே விட்டுறேன், வா. எனக்கு பிறந்த வீடு இல்ல, அவன் அதை அவன் பையனுக்காக வாங்கினான். நான் அவனுக்கு அடிமையா இருக்கேன். என்ன, ஸ்வேதாவை அனூப் வாங்கினாரா? ஆமா மேடம், ஸ்வேதாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து ஸ்வேதாவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. மேடம், அவனோட பையன் இருக்கான்ல, அவன் செத்து போயிட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் சின்ன வயசுலேருந்தே உடம்பு சரியில்லாமல் இருந்தான். அதனால அவனுக்கு யாருமே பொண்ணு தரத்துக்கு முன்னால் வரல. ஆனால் அவனோட பையன் குழந்தைய பெற்றுக்காம செத்து போனதுக்கு அப்புறம் தெரியுமா அந்த ஆள் என்ன பண்ணான்ட்டு? ஒரு நிமிஷம். பாரு சொல்லு. மேடம், அந்த லோகோ ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல எந்த க்ளூவும் கிடைக்கல. உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன் பாருங்க. அது பார்க்கிறதுக்கு ஏதோ குஜராத்தோட லோக்கல் பிராண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா அதுல குஜராத்னு மென்ஷன் ஆயிருக்கு. மேடம், அவங்க 2 பேருக்கிட்ட பேசி பார்த்துட்டேன், அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே மேடம். சரி, இத பாருங்க. இதுல என்ன எழுதியிருக்கு? மேம், இது NM ட்ரேடர்ஸ். இந்த NM ட்ரேடர்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இல்லை மேடம், இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் தேடி பார்க்குறேன் மேடம். சரி, நீங்க முயற்சி பண்ணுங்க. நான் இந்த கிராமத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். சொல்லுங்க.
நான் உங்க டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாமா? இங்க பக்கத்துல எங்கேயும் டாய்லெட்ஸ் இல்ல. வாங்க, அங்கதான் இருக்கு. வாங்க, நான் காமிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க. நீங்க டீல இஞ்சி போட்டு பண்றீங்களா? உங்களுக்கு வேணும்னா போட்டு தரேன். சரி, இஞ்சி தோலை எடுத்து கொடுக்கறேன். அட பரவாயில்ல. அட இதுல என்ன இருக்குங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா. அவ புருஷனை விட்டு போயிட்டா, வேலைக்காரனோட ஓடி போயிட்டா. இந்த மாதிரி ஓடி போன கதை என் ஊர்ல நிறைய இருக்கு. அப்படியா? என்ன நடந்தது? இந்த பக்கத்து வீட்டுல இருக்கானே அனுப்புன ஒரு கிழவன், அந்த வெள்ளை முடிக்காரா? அவன் தான். அவன் வீட்டுல கூட இந்த மாதிரிதான் ஆச்சு. ஸ்வேதான்ற பொண்ணு அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். முதல்ல எல்லாம் நல்லதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் பையன் கூட செத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் மருமகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அதுக்கப்புறம் ஸ்வேதா நிமி கூட வெளியே போயிட்டா. அவன் வரமாட்டான்னு நினைச்சா அப்படியா? மறுபடியும் திரும்பி வந்துட்டான். இப்ப திரும்பவும் வெளியே போயிட்டாங்க. அப்படியா? அப்பனா அந்த அனு பையன் இறந்ததுக்கு அப்புறம் மருமகளை டார்ச்சர் பண்ணாரா? அதனாலதான் ஓடிட்டா. எல்லாரும் சொல்றாங்க அவ ஃப்ரெண்டு பிங்கி வீட்ல தான் அவ தங்கி இருக்கான்னு. அதுவும் அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அப்ப முதல் தடவை அவங்க பிங்கி வீட்ல இருந்தாங்க. இப்ப எங்க போயிருப்பாங்க? அது எனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் சொல்றாங்க அந்த வயசானவன் தான் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டான்னு, அவனை கல்யாணம் பண்ணிக்காததுனால. என்னம்மா ரெடியா? ஆட்டோ வந்துருச்சு பாரு. முடிஞ்சு. எல்லாம் உங்களால தான் ஆச்சு. சீக்கிரமா பேக் பண்ணுங்க. உங்க 2 பேரால என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாத்தீங்களா? கடவுளே, போலீஸுக்கு இவங்கள பத்தி தெரியாம இருந்தா போதும். முதல்ல இங்க சீக்கிரம் கிளம்பி தொலைங்க. பத்திரமா இருங்க, சரியா? சரிம்மா. உஸ்மான் உன்கிட்ட பாத்துக்க சொல்லி சொன்னா இல்லையா? எப்படி மிஸ் ஆனாங்க? சீக்கிரமா போய் தேடியா. என்ன ஆச்சு? ஒரு பிரச்சனை மேடம், அந்த பொண்ணுங்க 2 பேரும் மிஸ் ஆயிட்டாங்க. அப்போ உன் சந்தேகம் நிஜம்தான். இந்த அக்கா தங்கச்சிங்க என்னமோ மறைக்கிறாங்க. இன்னும் இந்த கேஸ் திஷா அப்புறம் நிஷா கூட ரிலேட்டடா இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. பாருவ நரேஷ் வீட்டுக்கு அனுப்பு. அங்க போய் ஃபுல்லா செக் பண்ண சொல்லு. மேடம், நிம்மியோட ஃப்ரெண்டு பிங்கியை ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். ஸ்வேதா நிமி எங்க போனாங்க? அது ஸ்வேதாவும் நிமியும் தப்பிச்சு போறதுக்காக பிளான் பண்ணாங்க. அதுவும் 2வது தடவை. ஜெய்ஷோத் அப்புறம் பங்கஜ் கூட. திரும்பவும் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா 2 பேரும்? போன தடவை என்ன நடந்துச்சுன்னு மறந்து போயிட்டீங்களா? மாமாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்க எல்லாரையும் உயிரோடையே விட மாட்டாரு. பரவாயில்ல, எங்களுக்கு சுதந்திரம் வேணும். இந்த ஜெயில இருந்து எங்களுக்கு விடுதலை வேணும். இப்ப சொல்லு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவியா மாட்டியா? அது மேம், பிளான் பண்ணணும். ஸ்வேதா எங்களை 2 நாள் கழிச்சு காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொன்னா. ஆனால் அவளும் எங்களுக்கு கால் பண்ணல. நாங்கள் கால் பண்ணாலும் கனெக்ட் ஆகலை. ஆனால் அனூப் மாமாவுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா. நீ போலீஸ் ரிப்போர்ட் ஏன் கொடுக்கல? அது அது மேம், அனூப் மாமா என்னை தடுத்துட்டாரு. யாதவ், பிங்கி ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் செக் பண்ணு. பிங்கியையும் அனுப்பியும் கண்காணி. அந்த 2 பொண்ணுங்களை ஏன் கொன்னாங்க? ஒரு வாட்டி தப்பு நடந்து போச்சு, இந்த வாட்டி நடக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன். மேடம், அந்த என்எம் ட்ரேடர்ஸ் யாருதுன்னு தெரிஞ்சிருச்சு. யாருது? பாரு சொல்லு. மேடம், இந்த திஷா அப்புறம் நிஷாவோட அப்பா எதுவுமே அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ அவர் பொய் சொல்ற மாதிரி தெரியுது. அதனால தான் அவங்க வீட்டுக்கிட்டே நான் நிக்கிறேன். நீ அங்கேயே இருந்து அப்டேட் பண்ணு. ஓகே? ஓகே மேடம். ஓகே. காசு டைமுக்கு வேணும்னா வேலையும் டைமுக்கு நடக்கணும்பா. நீங்க தீரஜ் பட்டேலா, என்எம் ட்ரேடர்ஸ் ஓனர்? ஆமாம் மேடம். என்னாச்சு மேடம்? இந்த லோகோ உங்களது தானே? ஆமாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க? ஸ்வேதா நிமிங்களோட பாடிஸ் உங்க கோணியில தான் கிடைச்சிருக்கு. ஆனால் மேடம், இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது? இங்கே 1000க்கு மேலே லோடு வருது. ஆனா சின்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும்ல, எந்த டெம்போ எந்த டைம்ல போச்சுன்னு. அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். எடுத்துட்டு வாங்க. இவரு கொண்டு வர போற லிஸ்ட்ல எந்த டிரைவராவது இந்த மர்டர்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்தாங்க மேடம், கொடுங்க. சரி பட்டேல் சார், ஒரு விஷயம் சொல்றீங்களா? நீங்க எப்போ இங்கேயே இருப்பீங்களா இல்ல அப்பப்போ வெளியில போயிடுவீங்களா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல. இதுல வேலைக்கு இந்த வருவேன், details லோடு check ஏற்றி முடிச்சு தான் வீட்டுக்கு போயிடுவேன். ஹலோ சார், இங்கே ஒரு நிமிஷம் வாங்க. இதோ வரேன் சார். யாதவ், அந்த டெம்போ ஆளு யாரா இருக்கும்? அவங்கள குஜராத்லயே கொண்டு இருந்தா அவங்கள குஜராத்லேருந்து டெல்லிக்கு எடுத்துட்டு போக
தீரஜ் பட்டேல் வெஹிக்கிளை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வேலை பண்ணு, இங்கிருந்து எங்க நமக்கு பாடிஸ் கிடைச்சதோ அது வரைக்கும் இருக்கிற டால்கேட்ஸை செக் பண்ணு. டோல் சிசிடிவி வெரிஃபை பண்ணு. என்எம் ட்ரேடர்ஸோட மேட்ச் பண்ணு. என்எம் ட்ரேடர்ஸோட டிரைவர்ஸ்லாம் செக் பண்ணிட்டேன் மேடம். டோல்ஸை கூட செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கல. அது எப்படி முடியும் யாதவ்? நாம இன்னும் 2 நாள்ல இந்த கேஸை ஃபினிஷ் பண்ணலன்னா எனக்கு இந்த வேலை போகிறத விட அந்த பொண்ணுங்களுக்கு நீதி வழங்கலன்ற கவலை அதிகமா இருக்கும். 1 செகண்ட் கிரண், என்எம் ட்ரேடர்ஸ் டெம்போஸ்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கா? எஸ் மேடம். எஸ் யாதவ், ஜிபிஎஸ்ல இருந்து ட்ராக் பண்ணலாம். அன்னைக்கு கிரைம் சீன் கிட்ட எந்த வண்டி இருந்தது? மேடம், ஒரு டெம்போ ஈஸ்ட் பக்கம் கிராமத்துக்கு போயிருக்கு. ஆனா பக்கத்துல இந்த டோல்ல வெஸ்ட் பக்கம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டெலிவரி கூட லேட்டா தான் பண்ணிருக்காங்க மேடம். இது யாரோடைய டெம்போ? மேடம் இது சுரேஷோட டெம்போ தான் மேடம். அன்னையிலிருந்தே இது அங்கே தான் இருக்கு. ரிப்பேர் ஆயிடுச்சா என்னமோ? அதை போட்டு காட்டுங்க. ஓகே சார். சரி யாதவ், சரி அப்ப மீதி டெம்போஸ்? டெம்போவில் மூவ்மெண்ட் இருக்கு. வாட்? ஆமா, அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. யாதவ், எல்லா ரூட்ஸையும் லாக் பண்ணவை. சுரேஷ ஃபோன் சர்வைலன்ஸ்ல வை. இப்பவே செய்யறேன் மேடம். சீக்கிரம். அப்பா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. என்ன பசியோட இருக்கீங்களா? ஆமாப்பா. ரொம்ப பசிக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஜெயில்ல இந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஏய், சீக்கிரம் 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 அந்த டெம்போவை ஃபாலோ பண்ணுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப டிராமா பண்ணிட்டீங்க. நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க, இல்லைன்னா உங்களால ஓட மட்டும் இல்ல நடக்க கூட முடியாத மாதிரி பண்ணிடுவேன். சொல்லுங்க. அது பியூஷ் அப்புறம் கரனோட வெளியே போனப்போ எங்க கிட்ட பணம் இல்லை மேடம். அதுக்காக தான் நாங்க ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் போலீஸ் எங்களை பிடிச்சதும் ஜெயிலில் போட்டுருவீங்களோன்னு நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அதனால தான் நாங்க 2 பேரும் தப்பிச்சிட்டோம். உங்க 2 பேருக்கு ஃப்ரீடம் கொடுத்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? இனிமேல் உங்க கதைய ஷிஃபாலி மேடம் பாத்துக்குவாங்க. மேடம், டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கு மேடம். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். என்னன்னு வந்திருக்கு? இந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட டிஎன்ஏ அனுப் கூட மேட்ச் ஆகுது. அப்படின்னா ஒரு பாடி நிமியோடது. அப்படின்னா இன்னொரு பாடி கண்டிப்பா ஸ்வேதாது தான். அதான் அவங்க 2 பேரும் கிடைச்சிட்டாங்களே மேடம். ஆனா எதுக்கு கொன்னாங்கன்னு தெரியணும்ல. சொல்லு சுரேஷ், என்ன ஆச்சு? நீ எதுக்கு இப்படி பண்ணியிருக்க? வாயை மூடிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னோட டெம்போல தான் நிம்மி டெட் பாடி கிடைச்சிருக்கு. இப்ப சொல்லு, நிம்மியை எதுக்கு கொன்ன? சொல்றா 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 சொல்லு 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 சொல்றா. சுரேஷ் அடிக்காதீங்க, நான் சொல்றேன். நான் சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த கிழவன் அவரோட பையனை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. என்ன அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி அடிமை மாதிரி என்ன வச்சிருந்தாங்க. அந்த ஆளோட பையன் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டாங்க.
அதனாலதான் அந்த கிழவ என் கூட படுத்து அவனோட வம்சத்தை நிலைநாட்டிக்கணும்னு பார்த்தான். இதுதான் மொத்தத்துல நடந்தது. நான் எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால நிம்மிய நீ உன் பக்கம் இழுத்துக்கிட்ட. அவ ஆல்ரெடி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப சஃபர் ஆயிட்டா. அவன் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சான், ஃப்ரீடம் வேணும்னு. நான் அவளுக்கு சுதந்திரமா இருக்கிற வழியை காமிச்சேன். நான் அவகிட்ட சொன்னேன், நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு, அதுதான் சரியா இருக்கும்னு. அதனாலதான் நீங்க ஜெயேஷ் பங்கஜோட காதலிக்கிற மாதிரி நடிச்சீங்களா? நான் நடிச்சேன், உண்மைதான். எதனால நான் எப்படியாவது அன்னும் கிட்ட இருந்து தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக தான். வீட்ல இருந்து வெளியே போறதுக்கு நிம்மியோட உதவிக்காக அவளையும் சேர்ந்து கூட கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. போ நிம்மி. அண்ணி, அவர் யாரு? இதுதான் உன்னோட ஃப்ரீடம்கான வழி. போ. உனக்கு நடக்கக்கூடாத கொடுமைகள் நடந்திருக்கு. ஆனா நீ போலீஸ் உதவியோட இதுல இருந்து வெளியே வந்திருக்கலாம். இப்ப என்னன்னா, உனக்கும் அந்த அனுப்புக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த ஆளு தன்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவங்களோட வாழ்க்கையோட விளையாடுவான். இனி நீ வாழ்க்கை முழுதும் விடுதலைக்காக அழணும். இனி நீ ஜெயில உயிரோட இருக்கிற வரைக்கும் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும். யாதவ், நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த 2 கேஸும் ஒரு கேஸோட இன்னொன்னு கனெக்ட் ஆன மாதிரி இருந்திருக்கு. அந்த நிஷா திஷா அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றதுக்காக ஃப்ரீடம் தேவைப்பட்டது. ஆனா இங்க ஸ்வேதா நிம்மிக்கு அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்தே ஃப்ரீடம் தேவைப்பட்டது. இந்த ஃப்ரீடம் மயக்கத்துல 4 பேரும் குற்றங்களை பண்ணாங்க.